156வது அக இலக்கியத்தின் மையக்கருத்து என்ன? ஏ. போர். பி. காதல். சி. அரசியல். டி. வீரம். சரியான பதில் பி. காதல். 157வது அக இலக்கியத்தில் குறிஞ்சி திணை எதை குறிக்கிறது? ஏ. பிரிவு. பி. காத்திருப்பு. சி. சந்திப்பு. டி. துயரம். சரியான பதில் சி. சந்திப்பு. 158 அக இலக்கியத்தில் முல்லை திணை எதை குறிக்கிறது? ஏ. சந்திப்பு. பி. பிரிவு. சி. காத்திருப்பு. டி. துயரம். சரியான பதில் சி. காத்திருப்பு. 159வது அக இலக்கியத்தில் மருதம் திணை எதை குறிக்கிறது? ஏ. சந்திப்பு. பி. ஊடல். சி. பிரிவு. டி. காத்திருப்பு. சரியான பதில் பி. ஊடல். 160 அக இலக்கியத்தில் நெய்தல் திணை எதை குறிக்கிறது? ஏ. காத்திருப்பு. பி. சந்திப்பு. சி. பிரிவு. டி. ஊடல். சரியான பதில் சி. பிரிவு. 161 அக இலக்கியத்தில் பாலை திணை எதை குறிக்கிறது? ஏ. சந்திப்பு. பி. காத்திருப்பு. சி. பிரிவு. டி. கடும் பிரிவு. துயரம். சரியான பதில் டி. கடும் பிரிவு. துயரம். 162வது அக இலக்கியத்தில் எத்தனை திணைகள் உள்ளன? ஏ. 3. பி. 4. சி. 5. டி. 7. சரியான பதில் சி. 5. 163வது அக இலக்கியத்தின் பாடுபொருள் யாரைச் சார்ந்தது? ஏ. அரசர். பி. வீரர். சி. காதலர். டி. தெய்வங்கள். சரியான பதில் சி. காதலர். 164வது அக இலக்கியத்தில் வெளிப்படையாக சொல்லப்படாத பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. கருபி. உரிசி. குறிப்பு பொருள். டி. பொருள். சரி. சரியான பதில் சி. குறிப்பு பொருள். 165 அக இலக்கியத்தில் இயற்கையுடன் தொடர்புடையது எது? ஏ. போர். பி. காதல். சி. அரசியல். டி. வரலாறு. சரியான பதில் பி. காதல்.